வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற விஷயம் கர்னல் சோஃபியா குரேஷி. இவங்க யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஹூ லெட் தி ஆப்ரேஷன் சிந்தூர் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ப்ளஸ் ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தவங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ அவங்கள பற்றி இல்லை, அவங்கள பற்றி பேசப்பட்ட ஒரு சர்ச்சையை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டுகளை கொடுங்க. நம்ம கர்னல் சோஃபியா குரேஷியை பற்றி சொல்லட்டோம். அவங்கள பற்றி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரவாதிகளின் தங்கையை கொண்டே அவர்களுக்கு பாடம் கற்பித்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்தை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா, திரு மாண்புமிகு விஜய் ஷா அவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ் தி ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஸோ ஒரு மாநிலத்தோட ஒரு மந்திரியாக இருக்காங்கனாக்கா, மாநிலத்தோட கொள்கை முடிவுகளை எடுக்கிற இடத்துல இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்னு கூட ஒரு செய்திகள் வந்திருக்கு. ஆனாலும் இந்த கருத்து வந்து மிகவும் சர்ச்சையான கருத்து. அதனால தான் நம்ம சாமானியனை எடுத்து அதை பேசுகிறோம். ஏன்னு கேட்டோம்னா, நம்மளோட பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறமாவே கிட்டத்தட்ட ஒரு கருத்துருவாக்கம் அல்லது ஒரு பெரிய பரப்புரை எப்படி செய்யப்பட்டதுன்னா, இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டார்கள், இஸ்லாமியர்கள் தாக்கினார்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பரப்புரை கட்டமைக்கப்பட்டு வந்ததை நம்ம எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட அது ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க அதை டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணலை. இருந்தாலும் அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக தான் ஒரு சாமானியன் பார்வையிலேருந்து பார்க்குறோம். நம்ம ஒரு இந்தியனா நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம நாடு வந்து ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியா இஸ் வாட் யூ கால் செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். டெமோக்ரஸி இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, டெமோக்ரஸி இஸ் நாட் தி ரூல் ஆஃப் மெஜாரிட்டி, இட் இஸ் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி மைனாரிட்டிஸ் அப்படின்னு நம்மலாம் பேசுகிறோம். இப்போ இந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அப்படின்னு பேசுகிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சீனியர் ஜேர்னலிஸ்டே, சார் அவர் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அவரே வந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படிங்கிறாங்க. தீவிரவாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பார்வை சாமானியனா ஒவ்வொரு இந்தியனுடைய பார்வையும் எப்படி இருக்குன்னா, தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது. தீவிரவாதி இம்செல்ஃப் தீவிரவாதி, அவ்வளோதான். அவன் இந்த மதம் அந்த மதம் நம்ம பிரித்து பார்க்கறது மிகப்பெரிய தவறு. அதை நம்ம எந்த மத கோட்பாடுகளும் தீவிரவாதத்தை போதிக்கலை நமக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்தியாவுடைய மதிப்பு இமேஜ் ஆஃப் இந்தியா இந்த இன்டர்நேஷனல் ஃபோரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ட்ரம்ப் முன்னையும் பண்ணையும் 2-3 பேட்டி கொடுத்துட்டாரு, 2-3 டிஸ்கஷன்ஸ் கொடுத்துட்டாரு. அது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, வாலட்டைலாக இருக்குது. அது நமக்கு அந்த ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி இருக்குது. அதில் நம்ம வி ஹாவ் டு ஃபோக்கஸ், வி ஹாவ் டு ரீவிசிட் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி. நம்ம இங்கே நடந்த தாக்குதல்கள், நடந்த ஆப்ரேஷன்ஸ், இதை வந்து நம்ம இன்டெப்த்தாக ரிவ்யூ பண்ணணும். இது மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம பண்ணி நம்ம நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. ஒரு சாமானியனை நம்ம சொல்கிறோம், கர்னல் சோஃபியா குரேஷி அவங்க வந்து இந்திய தாயின் மகள், 140 கோடி இந்தியர்களின் சகோதரி. அவரை யார் வந்து வேற மாதிரி சொல்றாங்களோ அவர்கள் இந்தியர்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.